friends, welcome to my channel Lee Beauty Tips. இன்னைக்கு நம்ம ரெண்டே பொருட்களை வச்சு வீட்லயே ஈஸியா எப்படி ஷாம்பு தயாரிக்கலாம்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செம்பருத்தி பூ மற்றும் இலைகள் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவிலையும் இலையிலையும் இயற்கையிலேயே நுரை வரக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்தது பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க. பூந்தி கொட்டையிலும் நுரை வரும் தன்மை இருக்கு. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. பூந்தி கொட்டையில் உள்ள விதையை மட்டும் எடுத்து 5 to 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ நான் ஊற வச்ச பூந்தி கொட்டையை எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா ஊறிச்சு. சரியாக ஊறலைன்னா மிக்சியில் அரைக்காது. இந்த பூந்தி கொட்டையை அடிஷ்னலாக தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு இயற்கையாகவே நுரை வரும் தன்மை இருக்குது. மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. அதில் 4 to 5 செம்பருத்தி பூ மற்றும் இலைகளை எடுத்துக்கோங்க. இது முடி உதிர்வதை நிறுத்தி முடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்யுது. இது தலைக்கு குளிர்ச்சியையும் முடிக்கு சைனிங்கையும் கொடுக்குது. அடுத்தது பூந்தி கொட்டை 4 to 5 எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் மையா அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டை அப்படியே தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம், இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி வடிகட்டி ஷாம்பு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஷாம்புவை அப்படியே பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்தலாம், ஆனால் வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது, கெட்டு போயிடும். இது நீண்ட நாள் யூஸ் பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் இந்த ஷாம்புவை போட்டு ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சணும். நல்லா 4 to 5 கொதி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செம்பருத்தி ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். தலைமுடி உதிர்வு பிரச்சனை, பொடுகு தொல்லை, தலைமுடி அனைத்து பிரச்சனைக்கும் இந்த ஷாம்பு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லீ பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.